ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். சில பேர் என்னதான் டயட் கண்ட்ரோலில் இருந்தாலும் அவங்களுக்கு வெயிட் குறையவே குறையாது. அது மாதிரி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் போட்ட வெயிட்டும் குறையாது. சில பேருக்கு தைராய்டு இருக்கலாம், அதனால வெயிட் குறையாது. நீங்கள் இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் பூசணிக்காயிலேருந்து ஒரு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். 2 இன்ச் அளவுக்கு பசு மஞ்சள் எடுத்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கிறேன். பாதி அளவு லெமன் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம பூசணிக்காயை தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூசணிக்காயில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது. பூசணிக்காயை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நம்ம உடம்புல உள்ள அதிகப்படியான கொழுப்புகள் கரைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அசிடிட்டி பிரச்சனைக்கு ரொம்ப நல்ல தீர்வாக இருக்கும். இது கூடவே நான் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 இன்ச் அளவுக்கு பசுமஞ்சளை தோல் நீக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். பசு மஞ்சளில் குர்குமின் அப்படின்ற சத்து இருக்குது. அது நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. நம்ம உடல் உள் உறுப்புகளில் ஏதாவது வீக்கமோ உள் காயமோ இருந்ததுன்னா அதை போக்கும். புற்றுநோய் செல்களையே அழிக்கக்கூடியது. அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி ஜூஸாக எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஜூஸை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது வெயிட் லாஸ் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாட்பட்ட பிரச்சனைகள் தொந்தரவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் சேர்ந்து க்யூர் ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. நம்மளோட பிளட்டு சுத்தமாக இருந்தாவே எந்த விதமான நோய் தாக்கமும் உண்டாகாது. பூசணிக்காயானது ரத்தத்தை சுத்திகரிக்குது, எந்தவித நோயும் நம்மளை அண்டாமல் பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் உள் உறுப்புகளில் உண்டாகிற ரத்த கசிவை கூட தடுக்குது. இப்போ நம்ம இந்த ஜூஸை ஒரு ஃபில்டரில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இது காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிங்கன்னா நல்லது. இல்லை எனக்கு எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பாதி லெமனை இப்போ நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூஸில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.